போதும் போதும். அம்மா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைம்மா, இந்த மாதிரி ஃபேமிலியோட மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிடணும்னு. ஒரு தடவை நான் பஸ்ல போகும்போது நினைப்பேன், அது பாரு அத்தை சேர்த்து நம்ம இப்படி சாப்பிடணும்னு எழுதி இருக்கு. சித்தப்பா சித்தப்பா இல்லம்மா, அப்பாதான். எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? இன்னொரு 2 மணி நேரம் ஆகும்பா. பசிச்சுதா, அதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஹோட்டல் இருக்கீங்களா? ஹோட்டல்லாம் இல்லப்பா, அம்மா வீட்ல இருந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க, அதான் ரோட்டோரமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அம்மா கிட்ட கொஞ்சம் போனை கொடு. சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒண்ணு வேண்டாம். பிக்னிக்கு கடி வந்திருக்கீங்க. ஏங்க உங்க அக்கா செத்த பத்துக்கு இருக்காங்க, நாங்க குடும்பமே வரதா இருக்க முடியுமா? வயசு பிள்ளைங்க பசிக்கும், அங்க வந்து அப்படி சாப்பிடுறது வந்துடலான்டா. இதுல என்ன இருக்கு? குருமா வச்சுக்கிறியாடி? அவசர அவசரமா வச்சே அம்மா, ஏன் டேஸ்ட் கம்மியா இருக்கு. எங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்க பாடி எடுக்கிறதுனா எடுத்துருங்க. பாடியா? எங்க அக்காவும் மட்டும் பாடின்னு எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சோதரம். ஏப்பா பாடிய பாடின்னு சொல்லாம வேற என்னத்த சொல்றது? சரி விடுங்க, அக்கா செத்து போச்சு, பல்ல நினைக்க கூடாது, வயிற்ற நினைக்க கூடாதுன்னு இருக்காதீங்க. எல்லாம் அப்படியே அழுவாங்க, அப்புறம் அங்கிட்டு எந்திரிச்சு போய் நல்லா வயிற்று கொட்டிட்டு வருவாங்க. ஓகே, நீங்க மட்டும் கஞ்சி போட்ட சட்டை மாதிரி அப்படியே வெறப்பா இருக்காதீங்க. நாங்க சாப்பிடுறோம். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு.